ஹலோ காய்ஸ், வெல்கம் டு முஸ்லிமா மீ வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடா சப்பாத்தி மிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் இப்படி வெரைட்டி ஒரு டிஷ் செஞ்சு அசத்தி காட்டுங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி நூடுல்ஸ் செய்ய நான் 3 சப்பாத்தி எடுத்துக்கிறேன். 3 சப்பாத்தி மொத்தமாக உருட்டி வச்சு இப்படி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணுறதால எனக்கு சப்பாத்தி ஸ்லைஸாக கிடைக்கும். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஸ்லைஸாக இருக்குது. 3 சப்பாத்தியை தான் நான் இப்போ சப்பாத்தி நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையாக ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பை பற்றி கடை நல்லா சூடானதும் 4-5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதோட நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் ஒரு டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இங்கே ரொம்ப உப்பு சேர்த்துக்க வேணாம், சப்பாத்தியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதோட நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். சப்பாத்தியோட அளவை பொறுத்து முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முட்டையோட மசாலா எல்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட முட்டை மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இவ்வளோதான் கைஸ் சப்பாத்தி நூடுல்ஸ் செய்கிறது. இதோட ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இலையை லைட்டாக தூவி விட்டு இறக்கி விட்டுறலாம். என்னடா சப்பாத்தி மிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சு அசத்துங்க. சப்பாத்தி பிடிக்காதவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் கைஸ், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.